ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா சிக்கன் அண்ட் 6 டைப் ஆஃப் வெஜிடபிள் ஃப்ரை தான் பண்ண போறோம். அதுக்கு நான் கேரட், பீன்ஸ், சௌச்சௌ, உருளைக்கிழங்கு, அதோட கோஸ் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமா மஷ்ரூமையும் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நீல வாக்குல கட் பண்ணி ஒரு கடாயில அப்படியே எல்லாத்தையும் போட்டு உப்பு போட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சிடுங்க. இந்த டைம்லயே நம்ம கொஞ்சம் ஹாப்பிமா கிறிஸ்பி சிக்கன் பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதில் போன்லெஸ் சிக்கனை போட்டு நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. அது ஒரு பக்கமா இருக்கட்டும். கொஞ்சம் நம்மளோட வெஜிடபிள்ல தண்ணி ஊத்தி அதை 2 நிமிஷம் திரும்ப மூடி போட்டு வேக வச்சு எடுத்தீங்கன்னா இது ரெடி. நம்ம இப்ப எடுத்து வச்ச அந்த சிக்கன் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம கடாயில எண்ணெய் சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா வறுபடட்டும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க நீல வாக்குல. இதையும் நம்ம வேக வச்சு எடுத்த வெஜிடபிளும் எல்லாத்தையும் சேர்த்து பெப்பர் போட்டு நீங்க எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சீங்கன்னா நம்மளுடைய சிக்கன் பிளஸ் வெஜிடபிள் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னொரு விஷயமும் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, அம்மாக்கள் உண்மையாவே ரொம்ப கஷ்டங்க இந்த கிச்சன்ல நிக்கிறது. ரொம்ப பாவம் தான் அவங்கலாம். என்ன இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே? ஆமா, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா நேத்து என்ன பண்ணேன்னா, ஒரு வீடியோவை மேக் பண்ணி அந்த இடத்துல எல்லாத்தையும் பண்றதுக்கே என்னால முடியல. நான் வெஜிடபிள் கட் பண்றதா இருக்கட்டும், ஒரு கடாயை எடுத்து நான் வாஷ் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், அந்த ஒரு ஒரு வேலையுமே நான் கவுண்ட் பண்றேன். சில சமயங்கள்ல நானே என் அம்மாட்ட கேட்டிருக்கேன், கிச்சன் வேலை என்ன அவ்வளோ பெரிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் ஃபுல்லா அவங்க செய்த வேலைய நான் செய்து பார்த்திருக்கேன். அதை ஈஸியா முடிச்சுட்டும் வந்துட்டேன். இதுல பெரிய விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு நாள் நம்ம செய்து பார்க்கறதுன்றது நமக்கு பெரிய விஷயம் இல்ல. நம்மளாலையும் இதை செய்ய முடியுது, நம்ம செஞ்சிடறோம். ஆனா அதே வேலையை ரொட்டீனா தினம் தினம் செய்யும் பொழுது அது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கும். நம்ம இந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்ல முடியாது. வீடை கிளீன் பண்றதா இருக்கட்டும், பாத்திரங்களை வாஷ் பண்றதும், துணிகளை வாஷிங் மிஷினே துவைச்சாலும் அதை வெயில்ல போய் காய வைக்கிறது, காய வச்சு கொண்டு மடிச்சு வைக்கிறது, இதெல்லாமே எல்லாம் ரொம்ப பெரிய டாஸ்க். இது மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனா இதோட நிறைய வேலைகள் வீட்டுல இருக்கு. அதை நம்மளால சொல்லி முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு வேலைகள் இருக்கு. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதெல்லாம் இந்த வாட்டர் பாட்டில தண்ணி ஃபில் பண்ணி வைக்கிறது, வீட்டை கூட்டி பெருக்கிறது, துணி மடிச்சு வைக்கிறதையே ஒரு ஒரு வேலையா நான் இத்தனை வேலை பண்ணேன், நான் இத்தனை துணியை மடிச்சேன்னு சில்லியா பேசுவோம். அப்படியெல்லாம் இருக்கிறது உண்டு. ஆனா அம்மாக்கள் செய்யற வேலைகளை நம்ம எண்ண முடியாத வேலைகளை அவங்க பாக்குறாங்க. இப்படி இருக்கும் பொழுது விண்வெளிக்கு போயிட்டு வர அம்மாக்களை எப்படி பெருமையா பேசுறோமோ, அதே போல நமக்காக தினந்தோறும் நமக்கு எல்லாத்தையும் செய்து கொடுக்குற அம்மாவையும், அதாவது ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க நம்மளுடைய அம்மாவை நம்ம தினந்தோறும் போற்றி புகழ்ந்து பெருமையா பேசணும். இந்த வீடியோ நான் செய்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சது நினைக்கிறேன். ஓகேவா? சப்ஸ்கிரைப் மை சேனல்.